புள்ளியும் வரும் இல்லை, அந்த ஆடு வரும்போது அந்த ஆட்டுக்கு என்ன தேவையோ ஒரு ஆடு மெய்ப்படத்தை உரிச்சு போடுறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் வியாபாரம் பண்ணுகிறோம், நீங்களும் நானும் பிசினஸ் பண்றோம். என்ன மாதிரி முயற்சி செய்கிறோம்? வேலை செய்யறோம், சம்பளம் வாங்குறோம், வேலை செய்யறோம், சம்பளம் வாங்குறோம். யாக்கோபு பாருங்க, அவன் கரெக்டா அந்த ஆடு வரும்போது, இவன் தண்ணி தொட்டிக்குள்ள ஆடு தண்ணி குடிக்க வரும்போது, இது எந்த இலைய சாப்பிடும், எந்த இலைய சாப்பிட்டா பலனா இருக்குன்னு சொல்லி அதை அறிஞ்சிருந்தார். அது அப்பதான் பெருகினாரு. வியாபாரமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், சோம்பேறியா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எந்த இடத்துல நின்னா என்ன பிசினஸ் வரணும், யாருக்கிட்ட என்ன பேசினா என்ன பிசினஸ் வரணும் தெரியணும். கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஐயா, பிசினஸ்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு லேண்ட் வந்துட்டு, நம்மகிட்ட ஒரு பிசினஸ் வந்துட்டு, நம்மகிட்ட வந்து வேலை கொடுத்துருக்கிறான்னு சொன்னாலும் அவனை விட நம்ம மேல செய்யணும், ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடணும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை மனிதர்களுக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி சொல் போதும், நீங்கள் பலுகி பெருகி. ஆண்டவர் சொல்ல பலுகி பெருகி. அப்ப நம்ம ஆண்டவர் நாம் பழுகவும் விரும்புகிறார், பெருகவும் விரும்புகிறார். ஆமென். நீங்க செய்யற வேலையில பழுகவும் செய்யணும், பெருகவும் செய்யணும், வளர்ச்சி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பலுகி பெருகி. அப்போ நீங்களும் நானும் குறுக தேவன் விரும்பல, பெருக விரும்புகிறார். உங்க வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் நீங்க பெருக விரும்புகிறார். உங்க கையின் பிரயாசத்தில் கர்த்தர் பெருக விரும்புகிறார். ஆமென். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. பலுகவும் பெருகும். பாருங்க எப்படி எழுதுறாரு பாருங்க. பலுகு பெருகு. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பலுகு, நீ பெருகு. ஆமென். நம்ம தான் ஒரு பிள்ளை போதும். நமக்கு பயம், எங்க பீஸ் கட்டுறது, எங்க இதை வாங்கி, இதுக்கே வீடு கட்டுறதுக்கு வழி இல்லை, இன்னைக்கே இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், தயவு தருவாராம். அப்ப பிள்ளை கொடுத்தாலும் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தர உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை ஒண்ணே விரும்ப, நீ பலுகி பெருகு. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க பாருங்க சொல்லுகிறாய். ஆதியாகமம் 28:15 வாசிக்கும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. பலுகு பெருகுவேன் சொன்ன ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கட்டாயம் நம்ம ஒவ்வொருவரும் பலுகி பெருகுவோம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன பிஸ்னஸ் தான்யா, சின்ன வியாபாரம் தான். இதில் எப்படி, இதில் தான் உன்னை கர்த்தர் பலுகி பெருக வைப்பான். ஆமேன். அல்லேலூயா. சரி, இந்த பலுகி பெருகன்னா என்ன செய்யணும்? 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு வாழ்க்கையில் அவன் பெருகுவதற்கு ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தா, முதலாவது
தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28:2 வாசிக்கும் போது, நீ எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்பாவுடைய கட்டளையை முதலாவது யாக்கோபு நிறைவேற்ற அந்த யாக்கோபு நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஈசாக்கு யாக்கோப்பை அழைக்கிறார். பலுகி பெருக வேண்டும் என்றால் பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏசாவினால அவங்க தாய் தகப்பனுக்கு மனநோவாய் இருந்தது. இப்ப யாக்கோபை ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் பிள்ளை முதல்ல வயிற்றுல இருக்கும்போதே ரெபேக்கால்ட்ட சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லிட்டார். இப்ப இளையவனை தன்னுடைய மனைவியுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். நீ போ என்று சொல்லி ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முதலாவது நீங்க பலுகி பெருக வேண்டும் என்றால் தகப்பனாகிய ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்லை எனக்கெல்லாம் அந்த இடமே தெரியாது, மாமா எங்க இருக்காரு, அவர் இதுவரைக்கும் எங்க பார்த்தேன் அந்த ஆளை, அப்படி சொல்லி அவன் என்ன பண்ணல, நிக்கல. கிளம்பி போ, நீ போ என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அங்கே ஆண்டவர் அந்த யாக்கோப்பை பலுகி பெருகுவதற்கு ஆசீர்வாதமாய் காரணமாக இருந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 28:18 வாசிக்கும் போது, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்தில் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவனாய் அவன் காணப்பட்டான். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவனாய், தேவன் தன்னோடு பேசுகிறதை உணர்கிறவனாய் இருந்தார். முதலாவது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவது, தேவனோடு பேசுகிற ஐக்கியத்தை யாக்கோபு அங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. நாமளும் முதலாவது நம்ம குடும்பத்தார், நம்முடைய தகப்பன் ஒரு நாள் நமக்கு தீங்கு சொல்லவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு தீங்கு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க, நல்லதுதான் செய்வீங்க. அதே போல பரமபிதா நமக்கு நன்மை தான் செய்வார். இங்க ஈசாக்கு சொன்ன உடனே யாக்கோபு அந்த கட்டளைக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாமா வீட்டுக்கு போகும்போது இடையிலே தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவதாக, அங்கே யாக்கோபுக்கு பலுகி பெருக காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அடுத்து, உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். யோசேப்பு யாக்கோபு கேட்கிறார், என்ன எனக்கு என்ன தருவீங்க? கரெக்டா பிளான்ல கரெக்டா இருக்கிறார். நான் உங்ககிட்ட சேவிக்கிறேனே, உங்களோடு நான் இருக்கிறேனே, பிசினஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன சம்பளம், சும்மா உங்ககிட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட், இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்கிறார். அப்போ இவர் சொல்லுகிறார், உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்று சொல்லு. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, கரெக்டு தான், அப்பா என்ன அனுப்பினாரு, வந்தேன் உங்ககிட்ட பேசினேன், இப்போ நான் என் ஃபேமிலிக்கு எப்போ சம்பாதிக்கிறது? உங்களுக்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், வேலை முதலாளிக்கே. இப்போ மாமா முதலாளியாக இருக்கிறார். மாமா புரிஞ்சுக்கிட்டார், இவங்கிட்ட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். இவன் தொட ஆசீர்வாதமாக இருக்குது. கொஞ்சம் மந்தை தான் இருந்துச்சு. யாக்கோபு வந்தவனே மந்தை பெருகுது. எப்படி பெருகுது? ஆண்டவரோ கூட இருக்கிறார். அவன் கீழ்ப்படிந்து வருகிறான், தேவனோடு பேசுகிறான். வாக்கு பண்ணினவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க, இவன் ஒரு சூஸ் பண்ணலாம், எனக்கு நான் என்னைக்கு சம்பாதிக்கிறது? எங்கள் அப்பா பொண்ணை கட்டுன்னு தான் அனுப்புனாரு, அது ஒரு பெரிய விஷயம், அது கெட்டியாச்சு. இப்போ மறுபடியும் என் ஃபேமிலிக்கு வேணும்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் குடும்பத்துக்கு நான் என்னைக்கு சம்பாதிப்பது,
என் பிள்ளைகளுக்கு நான் எப்போ சம்பாதிக்கிறது? இப்படி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவன் கேட்கிறான், நான் என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிப்பது என்று சொல்லுகிறான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். ஆமா, நீங்க கேட்டாதான் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நல்லா வேலை செய்யட்டும், அதே சம்பளத்துக்கு. சம்பளம் பத்தல முதலாளி, நான் தான் முதலாளியே சம்பளம் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் யூனியன் வச்சுருக்காங்க. படான்னு யூனியனில் போய் உட்காந்துருவாங்க. எங்களுக்கு என்ன வரல, ஆமாம், கேட்காம கொடுப்பான்னா ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கிறார். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். விடுவாரா அவரு? இவன் வந்து அந்த மாலை விடுவாரா? என்ன சொன்னாலும் செய்கிறான். இவன் சொல்றதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக. எனக்கு என்ன தருவீங்க? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறது? என் ஃபேமிலிக்கு நான் எப்போ சம்பாதிக்கிறது? எப்போ உங்களுக்கு அந்த பெருகிட்டே இருக்கு, நீங்கள் சும்மா கோடீஸ்வரர் ஆகிட்டே இருக்கிறீங்க, நான் எப்போ சம்பாதிக்கிறது? பிளான் பழுகி பெருக சொல்லிட்டார்ல, இப்போ பழுகணும் பெருகணும். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். முதலாளி சூஸ் பண்ணலங்க, வேலைக்காரங்க சூஸ் பண்றாரு. கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அந்த வசனத்தை படிச்சேன். முதலாளி சொல்ல, லாபம் தான் சொல்லணும். சரிடா, இது வரைக்கும் இருந்த ஆடுலாம் என் ஆடு, இனி வர்ற ஆடுலாம் ஓ ஆடுன்னு சொல்லலை. இவர் சூஸ் பண்ணாருங்க. வாங்க, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுலாம் நம்ம ஆடு, புள்ளி இல்லாத ஆடுலாம் உங்க ஆடு, ரெண்டையும் மேய்க்கிறேன்னு சொல்றாரு. இப்ப லாபானுக்கு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் பொழுது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சச்சு வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து, யார் குமாரன்? லாபானுடைய குமாரத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். இப்ப யாக்கோபுட்டே கொடுத்துட்டாரு, நீ வேலை செய்யணும் கொடுத்துட்டாரு. வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராய் போட்டு வைத்தான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. நல்லா பாருங்க, பழுகணும் பெருகணும் சும்மா பெருகாது, அவனுக்கு பெருகிறோம். புள்ளியும் வரும் இல்லை, அந்த ஆடு வரும்போது அந்த ஆட்டுக்கு என்ன தேவையோ ஒரு ஆடு மெய்ப்பட அதை உரிச்சு போடுறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் வியாபாரம் பண்ணுகிறோம், நீங்களும் நானும் பிஸ்னஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி நம்ம வந்து அதுக்கு முயற்சி செய்கிறோம். வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம். யாக்கோபு பாருங்க, அவன் கரெக்டாக அந்த ஆடு வரும்போது, இவன் தண்ணி தொட்டிகளை ஆடு தண்ணி குடிக்க வரும்போது இது எந்த இலையை சாப்பிடும், எந்த இலையை சாப்பிட்டா பலனா இருக்குன்னு சொல்லி அதை அறிஞ்சிருந்தார். அது அப்பதான் பெருகினாரு. வியாபாரமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், சோம்பேறியா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல நின்னா என்ன பிஸ்னஸ் வரணும், யாருக்கிட்ட என்ன பேசினா என்ன பிஸ்னஸ் வரணும் தெரியணும். கடை வைத்திருக்கிற நாட்களில் சீட்டே போடக்கூடாது அப்படின்னுலாம் நாங்கள் நினச்சது உண்டு. சீட்டு போட்டால் அதை கட்ட முடியாது, நம்ம விழுந்துருவோம் கடை வச்ச நாட்களில். அப்போ எங்ககிட்ட ஒரு சீட்டு கம்பெனி முதலாளி, இப்போ அவனை பேர் சொல்ல விரும்பலை, நல்ல பிரபலமான ஒரு பெரிய நிறுவனம் கேம்ப் ரோட்டில் இருந்தாங்க. அவங்க முதல்ல அந்த தம்பி வந்து கேட்டான், அண்ணே சீட்டு போடுங்க, நம்ம இதில் கரெக்டாக உங்களுக்கு டேபிள் காசு அண்ணன் கரெக்டாக கொடுத்துருவாங்க, நல்ல நேம் உள்ள ஒரு கம்பெனி, சீட்டு கம்பெனி. நான் சொன்னேன், எங்களுக்கு சீட்டெல்லாம் வேண்டாம், நாங்கள் சீட்டெலாம் போட மாட்டோம்னு அவனு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவன் கடையை போய் பார்த்துட்டு சொல்லிட்டான், டபுள் ஷூட்டர் கடை, பெரிய கடை, நல்ல வியாபாரம் பண்ணுற கடை, நீங்கள் போனால் பிடிச்சிடலானே அந்த கஸ்டமர்னு சொல்லி.
அவன் நேர காரில் அந்த முதலாளி வந்தார், சிவசாமின்னு சொல்லக்கூடிய முதலாளி வந்தார். 10 நிமிஷம் எங்களோட பேசினார். 9 நிமிஷம் வரைக்கும் சீட்டு போடக்கூடாதுன்னு நான் இந்த பக்கம் சொல்கிறேன், என் தம்பி அந்த பக்கம் வந்து சொல்கிறான். சீட்டு நமக்கு வேண்டாம், மாதம் பணம் எடுக்கணும், கட்ட முடியாமல் போனால் இது பேர் கட்டுறோம் சொல்கிறான். அந்த 10 நிமிஷம் பேச்சில் 9 நிமிஷம் நாங்கள் பேசினதான் நின்றுச்சு. அந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அவர் பேசி ஜெயிச்சு சீட்டை போட்டு விட்டு போயிட்டார். ஒரே நிமிஷங்க 5 லட்ச ரூபா சீட்டில் என்ன பண்ணிட்டாரு, சீட்டு போட்டு முடிச்சு அவரு கையெழுத்து வாங்கிட்டுலாம் போயிட்டா, டெய்லி கட்டிடுறோன்னு சொல்லி. முடிஞ்ச உடனே பார்க்குறோம், எப்படா 2 பேரும் ஏமாந்தோம். அது சேமிப்பு தான், ஆனால் அவருடைய வியாபார நேக்கு, அவருடைய பிஸ்னஸ் டேலண்ட்டு. நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்களே, அமெரிக்காவுக்கு வேலை செய்யலாம், ஆஸ்திரேலியாவுக்கு வேலை செய்யலாம், நீங்கள் பேசுகிற டேலண்ட்டு எவ்வளோ நேரம் இருக்குது. நீங்கள் பேசுகிற கஸ்டமர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொருளை திருப்பி அனுப்புனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம். உங்களை தேடி வந்துருச்சு, உங்களை தேடி ஒரு பிஸ்னஸ் வந்திருக்கு, அந்த பிஸ்னஸை எப்படியாவது நீங்கள் செஞ்சிடணும். ஒரு அல்லையிலையா சொல்லுங்க, அல்லையிலையா. வேண்டான்னு தூக்கிட்டு போகிறதா எல்லா வீட்லேயும் தூக்கிட்டு தான் போகணும், அதை செய்யணும். யாக்கோப்பு பாருங்க, தீர்மானம் பண்ண தன்னுடைய ஆடுகள் வரும்போது அந்த பட்டையை உரிச்சு போடுறாரு. ஆடு அதை சாப்பிட பைபிள் அடுத்த வசனம் வாசிங்க. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இந்த மாதிரிலாம் ஒரு ஆலோசனை எங்கேயா எழுதி கொடுக்குறாங்க வியாபாரத்தில்? அந்த நாள் பிஸ்னஸே என்னது, ஆடுதான். ஆடு வளர்ந்தா அந்த குடும்பம் பெருசு, ஆட்டுக்குட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வீடு சொத்துகள். ஒரு தம்பி தண்ணி வியாபாரம் பண்ணான். தண்ணி வியாபாரனால என்ன, தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு ஓடுறதும் எங்கேயோ போடுறது தான். நானும் தண்ணி வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். வீடா ஒரு நாளைக்கு 200 கேன் தூக்கி போட்டிருக்கிறேன். 200 கேன்ஸ் தண்ணி சப்ளை பண்ணியிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு. சோல்டர் வலிக்கு தான் செய்யும். நான் சூஸ் பண்ணியிருக்கேன்ல, எப்போ ஃபோன் வரும்னு காத்திருப்பேன். ஃபோன் வந்து 2 செகண்டில் தண்ணி வீட்டில் இருக்கும். அப்படி தான் மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. அந்த அண்ணன் அந்த தம்பி சொன்னால் போட்டுரும் பெருகிருச்சு. அப்போ என்னப்பா தண்ணி பிஸ்னஸ் அது எங்கேனே போவே இல்லை அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு, தண்ணி கொண்டாப்பா. அவ்வளோ சீக்கிரமாக காலியாச்சு உங்களுக்கு? நீ தண்ணி வியாபாரம் பண்ணிடவே தண்ணி காலி ஆகணும்னு ஓடுவியா? தண்ணி பிஸ்னஸ் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காலியாகுது? ரொம்ப குடிக்கிறீங்களோன்னு கேட்கான். அப்புறம் எப்படி உனக்கு பிஸ்னஸ் வரும்? இவன் என்ன செய்கிறான், இனி என் மாமாவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், இனி எனக்கு நான் என்ன பண்ணோம், சம்பாதிக்கணும்னு சொல்லி அவன் ஆடு எதை விரும்புமோ தனக்கு ஏற்றபடி பிஸ்னஸை மாற்றுகிறார். உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட மட்டும் நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் முக பாவனை ரொம்ப முக்கியம். உங்கள் முகபாவனை ரொம்ப முக்கியம். சொல்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஃபோன் பண்ணுங்கன்னு. நைட்டு 12:45 ஒரு ஃபோன் வந்துச்சு, 2:15 ஒரு ஃபோன் வந்துச்சு. 2 செகண்டில் எடுக்கிறேன். அதுதான் ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்க. அதனால் என் வேலையே. ஊழியக்கார் தூங்குறதுக்கு எதுக்கு ஏன் ஊழியம்? 2:15 ஃபோன் வந்துச்சு. ஒரே ஃபோனா, பிரதர் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், ஒரே காலில் எடுத்துட்டீங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வேலை அதுதானே. நான் ஜோம் பண்ணால் தானே கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் என்னை போஷிப்பார். ஐசியூவில் இருக்கிறாங்க, இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. பிரதர் அவங்க எப்படியாவது எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் கண்ணீரோட ஜோம் பண்ணுறேன். அதிகாலை ஃபோன் வருது, ஜோம் பண்ணுறேன். அது தூக்கத்தை விரும்பி எப்போ பார்த்தாலும் தூங்குறதே மேம்படுத்தினா எப்படி யாக்கோபு எப்படி இருந்தார் பாருங்க. அதனால தான் அவர் ஒன்றும் இல்லாமல் போய் 2 பரிவாளங்களோடு வருகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஐயா, பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு லேண்டு வந்துட்டு, நம்மள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு, நம்மகிட்ட வந்து வேலை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அவனை விட நம்ம மேலே செய்யணும், ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல நான் சரணாஸ்வரில் வேலை செய்யும்போது பாஸ் பண்ண தான் என்ன வச்சுருந்தாங்க, பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது தான். அப்படியே டேலண்ட்டை பார்த்து முதலாளிக்கு அடுத்து இன்ட்ரி பண்ணுற இடத்துக்கு போயிட்டேன். ஒரே வருஷத்துக்குள்ளே முதலாளி அங்கே இருப்பார், கீழே வர்ற எல்லாரும் பணம் கட்டி அந்த நாட்களில் 93 நினைக்கிறேன் சரணாஸ்வரில் வேலை செய்யும்போது, 91 92 பார்த்தீங்கன்னா ஒரு கடை தான். அப்போ முதலாளி கேஷ் வாங்குவார், அந்த பில்லை எடுத்து முதலாளி கீழே ஏன்ட்ட தான் வரும், நான் தான் என்ட்ரி பண்ணுவேன். முதல்ல நான் போன வேலை என்ன, பாஸ் பண்ணுற வேலை. மாடியிலேருந்து தூக்கிட்டு வரணும் எல்லாத்தையும். அந்த சுறுசுறுப்பு அந்த இதை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அடுத்த ஸ்டெப்பு. இப்போ கட்டாயம் இருந்தால் கட்டாயம் ஒரு மேனேஜராக இருந்திருப்போம், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் இந்த யாக்கோபை கொஞ்சம் கவனித்து பாருங்க.
எவ்வளோ அழகாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு பாருங்க. மாமாட்ட சம்பளம் பேசுனதுக்கப்புறம் இவரோட நடவடிக்கையே மாறி போகுது. அது வரைக்கும் நடவடிக்கை எல்லாம் ஏன்னா பெருகுது இல்லை. அதனால தான் சொல்கிறார், நான் வெறுங்கையாய் வந்தேன், இப்போது 2 பரிவாளங்களோடு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமாக செய்தான். அவன் வந்து யோசிக்கவே இல்லை, மனப்பூர்வமாக செய்தான். பிஸ்னஸை கவனிச்சுக்கிட்டான். எனக்கு கொடுத்த பிஸ்னஸ் இது எவ்வளோ நான் மல்டிப்ளை பண்ணுறேன், எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறேன் என்பது தான் முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், யாக்கோபு வாழ்க்கையில் குறைகள் இல்லை. அண்ணனுக்கு கொடுக்குற அளவு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.